ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கிய சோகமாக இருக்காங்க, அதை எப்படியாவது வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளாம் எதிர்பார்த்தோம் கார்த்திக் பிரியா வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவாங்க. இதுக்கு மேலே இந்த அஞ்சலி வந்து கார்த்தியோட லைஃப்பில் வந்து வரமாட்டா அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா தலைக்கீழே வந்து இந்த கௌதம் வந்து கவுத்து வச்சுருக்காங்க. பிரியாவை பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான் அந்த கௌதம். எதனால்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து விஷம் குடிக்கிறதும் குடிச்சிக்கிட்டு அழிஞ்சிட்டு இருந்தாலும் வந்து அதை வந்து பார்க்க வந்து சகிக்காமல் வந்து அவனை வந்து எப்படியாவது வந்து அதுலேருந்து வந்து மேலே வைக்கணும். அதே மாதிரி இந்த அஞ்சலிக்கு வந்து சரியான பாடம் கற்று தரணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா பிரியாவை மீட் பண்ணி, என் தம்பி உனக்கு தெரியல, அவன் வந்து இப்படி தான் வந்து அவனுடைய ஒய்ஃப் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதில் வந்து குடிச்சிக்கிட்டும் விஷம் குடித்து வந்து சாகலாம் வந்து பார்த்தான். அவன் இப்படி இருக்கிறது எங்களால் வந்து பார்க்க முடியல. இது வந்து மாற்றணும்னா நீ வந்து என் தம்பியை வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌதம், நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பிரியா சொன்னதை நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்கிறாங்க. இன்னும் கௌதம் இவ்வளோ பெரிய பிளானை போட்டுருக்கேன், என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லலையே, என்கிட்ட சொல்லியிருக்கனால அத்தை வேறு அந்த பிரியான்ற பொண்ணு மேலே அவ்வளோ ஆசையை வந்து வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாக வரணுன்ட்டு இப்போ போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு வந்து நடிக்கிறதுக்காக தான் வந்து கார்த்தியை வந்து லவ் பண்ண சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் நினைக்க மாட்டாங்க இல்லையா. அவங்ககிட்டலாம் நம்ம வந்து போக போக சொல்கிறலாம், நம்ம வந்து வக்கீல் கையில் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அந்த நோட்டீஸ் வந்து அந்த அஞ்சலியோட வீட்டுக்கு போனதை வந்து அவள் வந்து பிரச்சனையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவா. அவளை வந்து கோர்ட்டில் வந்து எப்படியாவது வந்து சாட்சி சொல்கிற டைமில் வந்து நம்ம வந்து திருந்தி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குற டைமில் நாங்கள் வந்து இந்த பிரியா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுவா. நான் வந்து நடிக்க தான் வந்தேன், கார்த்தியை வந்து லவ் பண்ணல, உங்களை வந்து திருத்தறதுக்காக தான் வந்து கௌதம் சார் வந்து என்னை வந்து ஏற்பாடு படுத்திருந்தார் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி இந்த அஞ்சலியை வந்து திருத்தி அவளை வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வர போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு போன பார்த்தீங்கன்னா எங்கே பால் வச்சுருந்தாலும் தேடி போய் குடிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இது வந்து நல்ல இந்த அஞ்சலி வந்து சரியான வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க. அந்த ஃப்ராடுத்தனத்தை அவ்வளோ சீக்கிரம் வந்து விட முடியாதுங்க. கண்டிப்பாக வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஃப்ராடுத்தனத்தை வந்து ஆரம்பித்து நம்முடைய இலக்கியா வந்து எப்படி அந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இந்த பச்சோந்தி பைரவியும் இந்த அஞ்சலி வந்து பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷப்பூச்சிகளுக்கெல்லாம் நம்முடைய கௌதமி இலக்கியம் வந்து பாவம் பார்த்து அவங்கள வந்து இப்படி விட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட வந்து சரியில்லை. ஆனால் ஒன்றுங்க, நம்மளாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்படியாவது வந்து கார்த்தி வந்து பிரியாவை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த அஞ்சலிக்கு வந்து சரியான பதிலடி வந்து கொடுப்பாருன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் இந்த கௌதம் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து சரியான அடி வந்து ட்விஸ்ட் வைக்கிற பேரில் வந்து பயங்கரமாக அடி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வந்து நினச்சிங்க எப்படியாவது வந்து கார்த்தி பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணி அவங்க நல்லா வாழணுன்ட்டு. யாரெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வரப்போகிற எபிசோட் எல்லாமே வந்து இப்படி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ லைக் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.